छायावृत्तिर्मनसि मम सा जायतां संस्मृतिस्ते यो यो जल्पस्स भवतु विभो நாம சங்கீர்த்தனந்தே. திருப்பாவை என்கிற திவ்ய சாஸ்திரம். அதில் கோபிகைகள் நோன்பு நோற்பதற்காக விடியற்காலையிலே எழுந்தார்கள். இன்னும் எழுந்திருக்காமல் மயங்கி கிடக்கிறவர்கள், உள்ளேயே பகவானை நினைத்து கொண்டு அப்படியே மோகித்து கிடக்கிறவர்கள், அவர்களை எழுப்பினார்கள். அதாவது அப்படி எழுப்பினவர்கள் எவ்வளவு பேர் என்று பார்க்கிற பொழுது ஒரு 10 பேர்னு பார்த்தோம். ஏன்னா 10 பாசுரம், ஒரு பாசுரத்துக்கு ஒத்தர். 10 பேரைத்தான் எழுப்பினாளான்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய பேரை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே 10 பாசுரத்தில் 10 பேர் 10 பாசுரம் சொன்னால் அது எல்லாரையும் எழுப்பினதாக கொள்ள வேண்டும். இது உபலக்ஷண மரியாதைன்னு சொல்லுவாள். 10 பேர் சொன்னால் எல்லாரையும் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னாலும் சரி, அது ஆயிடுத்து. அடுத்தபடி கண்ணனுடைய திருமாளிகை. அதாவது அந்த நோன்புரை எப்படின்னா, ஊருக்கு தலைவன் யாரோ அவனுடைய கிரகத்திற்கு செல்ல வேணும். அங்கே அந்த ஊருக்கு தலைவனிடத்திலிருந்து நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை பெற்றுக்கொள்ள வேணும். என்னென்ன பொருள்கள் வேணுமோ அதெல்லாம் அவனிட தான் வாங்கிக்கணும். மேலே திருப்பாவையில் அது வரப்போகிறது. என்னென்ன வேணும்னு கேட்குறான். அது மாலைமணி வண்ணா பாசுரத்தில் சொல்கிறாங்க. அப்பொழுது கண்ணனுடைய திருமாளிகைக்கு போகிறார். கண்ணனுடைய திருமாளிகை என்னால் அதில் ஒரு கோயில் காப்பான், வாசல் காப்பான் இருக்கிறான். அவனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இவள் உள்ளே போகிறாள். இதுதான் இப்போ இந்த பாசுரம் நாம் பார்க்க வேண்டிய பாசுரம். இப்பொழுது 16வது பாசுரம். இப்போ நான் 15 பாசுரம் பார்த்தாயிடுது. நந்தகோபனுடைய கோயில், அது கண்ணனுடைய திருமாளிகைன்னு சொல்லலை, நந்தகோபனுடைய திருமாளிகைன்னு சொல்கிறார். நந்தகோபர் திருமாளிகையிலே கண்ணன் உள்ளே சயனித்திருக்கிறான். அவனை எழுப்புறதுக்காகத்தான் போராய்வா. கண்ணனை எழுப்புறது அடுத்த பாசுரத்தில். இப்போ 16வது பாசுரத்தில் இந்த கோயில் காப்பான் 2 பேரா ஒத்தரான்றது கூட அப்படி ஒன்றும் நிர்ணயமாக சொல்லலை. கோயில் காப்பானே வாசல் காப்பானேன்னு ஒத்தனையே கூப்பிடுறான்னு சொல்லலாம். இல்லை கோயில் காப்பான் வேறு வாசல் காப்பான் வேறு என்றும் கொள்ளலாம் என்று வியாக்கியானத்தில் 2ஐயுமே காட்டியிருக்கிறார்கள். இங்கே நந்தகோபர் அவரை சொல்கிற பொழுது எப்பொழுதுமே திருப்பாவையில் ஒரு பெரிய அடைமொழி கொடுத்து ரொம்ப சிறப்பாகத்தான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயம் மட்டும் நாம் ஆராய்ச்சி பண்ணணும். நந்தகோபர் எவ்வளவு சிறப்புடையவராக இருந்தாலும் அவர் என்ன திருவாய்ப்பாடியில், ஆய்ப்பாடின்றது ஒரு சின்ன கிராமம். அது அந்த கிராமத்தில் அவருடைய வீடு என்னால் எவ்வளவு பெருசாக இருந்துட போகிறது. அதில் என்ன கோயில் காப்பான் வாசல் காப்பான் எல்லாம் உண்டா? அவ்வளோ பேர் இருந்திருக்காளன்னா ஒன்றும் காணும். இப்போ நம்முடைய இடங்கள்லேயே கூட தனியாக வீடுகள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய செக்யூரிட்டியெல்லாம் காணும். ஏதோ இப்போ புதுசாக பெரிய கட்டடங்கள் கட்டுறாளே, அந்த இடத்துல வாசலில் செக்யூரிட்டின்னு ஒன்று வைக்கிறா. ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புன்னாக்கா அதில் சில சமயம் செக்யூரிட்டி வைக்கிறா. பட் தனியாக வீடு இருக்கிற இடத்துல எங்கே செக்யூரிட்டின்னு யார் வைக்கிறா? ஒன்றும் காணும். ஆனால் இங்கே நந்தகோபர் என்கிறவர் அவருடைய திருமாளிகைக்கு கோயில் காப்பான் வாசல் காப்பான் ஏது என்று ஒரு கேள்வி. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறான்னா, உண்மையாக இது நந்தகோபருடைய கோயில்னு சொல்கிறாளே தவிர இவர்கள் பாவம் எப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாகவும் அங்கே இருக்கிற வடபெருங்கோயில் அதுவே நந்தகோபர் திருமாளிகையாகும்னு சொன்னான். வடபெருங்கோயில் என்னால் அந்த வடபெருங்கோயிலுடையான் என்ற எம்பெருமான் வடபத்ர சாயி. இப்போ நீங்கள் இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் ஒன்று மட்டும் நல்லா கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். என்னன்னா, எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருக்காளா? இங்கே இருக்கிறவா யாராவது? ஒரு பெரிய கோபுரம் இருக்குது. அந்த கோபுரம் எங்கே இருக்குதுன்னா ஆண்டாள் சந்நிதி முன்னால் இல்லை. நீங்கள் பார்த்தீர்களானா ஆண்டாள் கோபுரம்னு பிரசித்தமாக சொல்லிடுவா. ஆனால் அது ஆண்டாள் கோபுரம் இல்லை.
ஆண்டாள் சந்நிதி கோவிலுக்கு பக்கத்தில் ஆண்டாள் சந்நிதி கட்டியிருக்க. ஆனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னா அதுதான் பிரதான வழியாக போயிடுது. நேராக ஆண்டாள் சந்நிதிக்கு போய் ஆண்டாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி குறுக்க வரும். நம்ம குறுக்க வந்தோம்னாக்கா பெரியாழ்வார் சந்நிதி இருக்குது. அப்புறம் வடபெருங்கோயிலுடையான் அந்த மேலே ஒரு சின்ன படிக்கட்டு மேலே ஏறி போகணும் அவரை சேவிக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டாள் காலத்தில் இது மட்டும்தான் இருந்தது. எது மட்டும்? இந்த வடபெருங்கோயில் என்று சொல்கிற இடமும் பெரியாழ்வார் சந்நிதி கூட பிற்காலத்தில் தான் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அவருடைய தகப்பனார் அவர் சந்நிதி கூட பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கும். அந்த வடபெருங்கோயில் அதுக்கு உண்டான கோபுரத்தை தான் பெரியாழ்வார் கட்டினார். உண்மையாக பார்த்தா அதுதான் பிராச்சீனமான கோவில், அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அதுக்கு போயிட்டு நம்ம இப்படி வரணும். ஆனால் இப்போ எப்படி போகிறோன்னா இதுக்கு போயிட்டு அப்படி வரும். இந்த ஆண்டாள் அவள் எம்பெருமானோடு சேர்ந்த பிற்பாடு அவளுக்கு தனி சந்நிதியை இந்த வடபெருங்கோயிலுக்கு பக்கத்தில் கட்டியிருக்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தால் நன்னா தெரியும். ஆண்டாள் அவதரித்த இடம்னு ஒரு நந்தவனத்தை காட்டுறா. அதுவே நல்லா பெருசாக இருக்குது. ஒவ்வொரு பூர நட்சத்திரத்தன்னைக்கும் ஆண்டாள் அந்த இடத்துக்கு எழுறாள். ஒரு பூரத்துக்கும் அங்கே எழுந்தருளி பெரிய ஆஸ்தானம் நடந்து அந்த இடத்துல திருப்பாவை நாச்சியார் திருமொழி சேவையெல்லாம் ஒவ்வொரு பூரத்துக்கும் நடக்கும். 2-3 தடவை போய் சேவிச்சிருக்காது. ரொம்ப நன்னா இருக்கும் அந்த உற்சவம். பூர நட்சத்திரம், சாதாரண பூர நட்சத்திரத்து உற்சவமே அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அந்த நடுவில் இருக்காது. அதாவது வடபெருங்கோயிலுக்கு உடையானுக்கு பக்கத்தில் நந்தவனம், நந்தவனத்துக்கு பக்கத்தில் அப்படி கோவில். நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டாளை சேவிச்சுட்டு வெளியில் வந்து இந்த இப்படி குறுக்க வந்து நந்தவனத்தை பார்த்துட்டு நந்தவனத்துலேருந்து அப்படி குறுக்க இன்னொரு வாசல் இருக்குது, அது வழியாக போகிறோம். அதனால் ஆண்டாள் நோன்பு நோக்கிற காலத்தில் இருந்ததுன்றது அந்த வடபெருங்கோயில் மட்டும்தான். அது வடபெருங்கோயில்னு பேர் வச்சுட்டாது. அந்த வடபெருங்கோயிலையே இவள் நந்தகோபர் திருமாளிகையாக நினைத்தபடியினாலே அந்த கோயிலுக்கு ஒரு கோயில் காப்பான், வாசல் காப்பான் உண்டு. கோயில்களெல்லாம் போகிறோமோ இல்லையோ, அப்போ ஜெயா விஜயான்னு 2 பேர் இருக்கா. அவள் நம்ம கடைசி 2 பேர் அவள். மொத்தம் சேன முதலியார்னு விஸ்வக்சேனர் இருக்காரோ இல்லையோ, அவர் கீழே 8 பேர் இருக்காளாம். குமுத, குமுதாட்ச, கரிமுக, ஜெயத்சேன, இந்த மாதிரி ஜெய விஜய, இன்னும் 2 பேர், 6 பேர் சொன்னேன் இப்போ நான். இந்த மாதிரி மொத்தம் 8 பேர் இருக்கா வரிசையாக. அதில் தான் ஒருத்தர் இந்த கரிமுகர்னு ஒருத்தர் இருக்கார். கரிமுகர்னு ஒருத்தர், ஜெயத்சேனர்னு ஒருத்தர். நீங்கள் பெருமாள் கோவில்களில் போய் பார்த்தீர்களானால் அங்கே வாசலில் ஒரு கரிமுகர் இருப்பார். பார்சாரி சனிதில் வந்து பாருங்கள். ஒரு பக்கம் கரிமுகர், இன்னொரு பக்கம் ஜெயத்சேனர். அது ஜெயத்சேனர்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் அனந்தன்னு நினச்சிட்டு இருக்கு. அனந்தன்னு சொல்லுவாள். ஜெயத்சேனர்னு சொல்லியிருக்கு, ஆகமத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் இது. இந்த கரிமுகர்ன்றவருக்கு என்னன்னா யானை முகம் உண்டு அவருக்கு. அதனால் அவரை பிள்ளையாருன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அது பிள்ளையாருன்னு சொன்னாலும் கூட இப்போ அந்த கரிமுகர் எப்படிப்பட்டவர்னால் சேன முதலியாருடைய பரிவார தேவத்தை அவர். சேன முதலியாருக்கு கீழே இருக்கக்கூடிய 8 பேரில் அவர் ஒருத்தர். அப்போ எம்பெருமானுக்கு கீழே சேன முதலியார், சேன முதலியாருக்கு கீழே இந்த கரிமுகர்னு ஒத்துக்கணும். பெருமாள் கோவிலில் பிள்ளையார் இருக்காருன்னு சொல்கிறா எல்லாரும். அது கூட ஆச்சரியம் இல்லை. இந்த சில கோவில் விநாயக சதுர்த்தி அன்றைக்கி அதுக்கு எல்லாம் பண்ணுறான். அந்த பிள்ளையாருக்கே பண்ணுறான், பிள்ளையாராகவே பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணுவான்? அவருக்கு திருமணம் இட்டுவிடுவோம். பிள்ளையாருக்கு திருமணம் இட்டு வச்சுருவோம். பிள்ளையாருக்கு திருமணம் இல்லாமா அப்படின்னா பெருமாள் கோவிலில் வந்தால் அப்படி தான் பண்ணுவான். ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படி அந்த கரிமுகர் ஜெயத்சேனர்னு இருக்கா. நம்ம கோவில் உள்ள போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா எல்லாரிடத்துலையும் அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி சொல்லியிருக்குது சாஸ்திரம். பராசர பட்டர் ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு கொடுத்தவருக்கு திருக்கோட்டியூரில் போய் கொஞ்சம் வருஷம் எழுந்தருளி இருந்தார். ஏதோ ஒரு மனக்கில் கசப்பினால் அதெல்லாம் முடிஞ்சு திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளுகிற பொழுது அவர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம், ஸ்ரீரங்கராஜஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார். அதில் பூர்வ சதகத்தில்
கிட்டத்தட்ட 50 ஸ்லோகங்கள் வரைக்கும் இன்னும் கோவிலே சொல்லலை. க்ஷேத்திரபாலகர், நகரபாலகர் எல்லாருண்டையும் அனுமதி வாங்கிட்டு வரார். அவர் ஒவ்வொருத்தராக அனுமதி வாங்கிட்டு உள்ளே வந்து அதுக்கப்புறம் கடைசியில் ஜெய விஜயாளன்ட்டு அனுமதி வாங்கிட்டு அப்புறம் உள்ளே போகிறார். அதனால் இதெல்லாம் அர்ச்சாவதார சந்நிதி என்று சொன்னால் சில அனுஷ்டானங்கள் உண்டு. அந்த அனுஷ்டானம்தான் இந்த திருப்பாவையிலே நமக்கு பார்க்கப்படுகிறதுன்னு கொள்ளணும். அதனால் நந்தகோபுர திருமாளிகைக்கு பெருசாக இது உண்டா, கோயில் காப்பான் வாசல் காப்பானெல்லாம் உண்டான்னு கேட்டால் நந்தகோபுருக்கு இருக்கோ இல்லையோ, நந்தகோபுர திருமாளிகையாக இவர்கள் எதை பாவிக்கிறார்களோ அந்த வடபெருங்கோயில் சந்நிதி இருக்க அதுக்கு கோயில் காப்பான் வாசல் காப்பான் உண்டோ இல்லையோ, அதனால் அவனை அனுமதி வாங்கிட்டு போகிறா அப்படின்னு இதுதான் பாசுரத்தில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவனை முதல்ல என்னென்னு அழைக்கிறா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நாயகன் ஆயி நின்றான்னு சொன்னாலும் மறுபடியும் ஒரு இலக்கணம் வந்துடுச்சு இந்த இடத்துல. நித்தியம் ஒரு இலக்கணம் சொல்லிட்டு இருக்கோம். நான் கீழே கூட சொன்னேன், பாடவும் நீ வாய் தரவாய், உண்மைக்கு அர்த்தம் சொல்கிறோம், வானீற்று விகுதி பெற்ற வினயச்சன் சொல்கிறோம். இந்த இடத்துல ஆயி நின்றான்னு ஒரு பிரத்யயம் இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் அதை கிருதந்த பிரத்யயம்னு சொல்லுவாள். கிருத் அப்படின்னு, அதாவது நாயகன் நந்தகோபன் என்று சொல்லாமல் நாயகன் ஆயி நின்ற நந்தகோபன். நந்தகோபன் நாயகன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ நாயகன் ஆறுனா இவளுக்கு கண்ணன் நாயகனா நந்தகோபன் நாயகனா என்னால் உண்மையாக கண்ணன் தான் நாயகன். ஆனால் அந்த கண்ணனையும் இப்போ காப்பாற்றுறவர் யாரோ அவர் தான் நாயகன். யார் காப்பாற்றுறா? நந்தகோபர் தான் காப்பாற்று. அதனால் இப்போ அவர் தான் நந்தகோபர், நந்தகோபர் தான் நாயகன். அவரை போய் நாயகன் ஆயி நின்றான்னு சொன்னாலும் இந்த ஆயி நின்றன்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்ன, அது அல்லாததை அதுவாக ஆக்கி வைத்தால் அப்போ அது ஆயி நின்றான்னு சொல்லணும். இது எப்படி? சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளுங்கள். இப்போ குண்டலம்னு ஒரு வார்த்தை இருக்குது. குண்டலம்னா காதில் போட்டுக்கிறது, அதுக்கு குண்டலம்னு பேர். அது காதில் போட்டுக்கிற வஸ்துவாகவே இருந்தாக்கா அதை குண்டலம் என்கிற சப்தத்தாலேயே சொல்லிவிடலாம். ஆனால் வேறு ஏதோ ஒரு வஸ்துவை எடுத்து காதில் குண்டலமாக போட்டுடுறான் அப்படின்னு வச்சுக்கோ, அது குண்டலம் இல்லை. இந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கு சொல்லணுன்னா வளையை எடுத்து காதில் போட்டுடுறான்னு நினைக்கிறேன். நான் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது, அவளுடைய கையே நுழையும் போல இருக்குது. அதில் அதை காதில் போட்டுக்கிறாள். அதை என்ன சொல்கிறது அப்படின்னா அது குண்டலம் இல்லை. ஆனால் குண்டலத்தினுடைய காரியத்தை பண்ணுறது அது. ஏன் காதில் அலங்காரமாக இருக்குது. அப்போ அதை என்ன சொல்லணும்? குண்டலீ கிருத்தம்னு சொல்லணும். அதை குண்டலம்னு சொல்லக்கூடாது. குண்டலமாக பயன்படுத்தப்பட்டது, குண்டலம் அல்லாத ஒன்று குண்டலமாக பயன்படுத்தப்பட்டது. அதுபோல் இங்கேயும் கூட தமிழில் ஆயி நின்ற அப்படின்னு சொன்னால் நாயகன் அல்லாத ஒருத்தனை நாயகனாக ஆக்கி வைத்திருக்கிறார் பகவான். உண்மையாக பார்த்தால் நந்தகோபர் யார் அப்படின்னா, நந்தகோபர் என்கிறவர் ஒரு ஜீவாத்மா. ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பகவானுக்கு கீழ்ப்பட்டவர்கள், அடிமைப்பட்டவர்கள் என்று சொன்னால் அப்போ நந்தகோபர் என்ன ஆகணும்? கண்ணனுக்கு கீழ்ப்பட்டவர், நல்ல விஷயம் தெரிஞ்ச வேதாந்தி, உபனிஷத்தெல்லாம் வாசித்தவர். அவரிடத்துல போய் நந்தகோபர் கண்ணனுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க வேண்டியது. நம்மளை கேட்டால் என்ன சொல்லிடுவோம்? தகப்பனார்னு சொல்லிடுவோம். ஒரு வேதாந்தம் வாசித்தவரை போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நந்தகோபர் கண்ணனுக்கு பிள்ளை. சுவாமி மாற்றி மறந்து போய் சொல்கிறாரா? நந்தகோபர் கண்ணனுக்கு என்ன ஆகணும்? கண்ணனுக்கு பிள்ளைன்னு. கேட்காத சரித்திரமாக இருக்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானுக்கு பிள்ளை தான், பிள்ளைஸ்தானம் தான். அப்போ நந்தகோபுரம் பிள்ளை தான். ஐயோ தகப்பனார்னா நான் வாசித்தேன் அப்படின்னா அந்த அவதாரத்தில் ஒரு பிள்ளையை தகப்பனாராக ஆக்கி வச்சுட்டாங்க. வேறு வழி இல்லை. நீங்கள் பார்த்தீர்களா? ஒரு சில நாடகங்களில் அப்பா பிள்ளை வேஷம் போடுவா, பிள்ளை அப்பா வேஷம் போடுவா. நாடகத்தானே அது. அந்த இடத்துல திடீர்னு
என்ன ஆகிடும்? இல்லை ஒத்தனே அப்பா பிள்ளை 2 வேஷமும் கூட போடுறான், நிறைய பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல தான் தகப்பன் அல்ல, ஆனால் தன்னை தகப்பனாக ஆக்கி கொள்ளுகிறான் அந்த வேஷத்துக்கு. அப்போ தகப்பனாகவே அவன் எல்லா காரியத்தையும் அந்த காரியம் என்னென்ன பண்ணணுமோ நாடகத்தில் பண்ணுறான். அந்த மாதிரி இங்கேயும் கூட நந்தகோபர் என்கிறவர் உண்மையாக பார்த்தால் அவர் இவனுக்கு நாயகனே அல்லன். ஆனால் கண்ணபிரான் என்ன பண்ணினான்? தன்னுடைய இச்சையினாலே, சங்கல்பத்தாலே அந்த அவதாரத்தில் அவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டான். இந்த ட்ராமாவில் நீர் எனக்கு தகப்பனாராயிரும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவர் தகப்பனார் ஆனார், நாயகராக ஆனாரே தவிர, இல்லை என்றால் அவரும் கூட கண்ணபிரானாலே, அதாவது பகவானாலே காக்கப்படுகிற ஒரு ஜீவாத்மா தானே. அதனால் நாயகன் ஆய் நின்ற நந்தகோபன் வேதம் சொல்கிறதான். பிதா புத்திரேண பிதிருமான் யோனி யோனௌ நாவேதவின் மனுதே தம் பிருகந்தம். என்ன சொல்கிறது தெரியுமா வேதம்? எல்லா லோகங்களுக்கும் அவன்தான் பிதா. பிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உலகங்களுக்கும் தகப்பனார் ஏன்னா அதாவது பகவானை சொல்லி கொடுத்து. அப்புறம் என்ன பண்ணுறான்? புத்திரேண பிதிருமான், தன்னுடைய புத்திரர்களிலே ஒருத்தரை தன்னுடைய பிதாவாக ஆக்கி கொள்ளுகிறான். புத்திரர்களில் ஒருத்தர்னா ஜீவாத்மா, அதில் ஒருத்தரை கொண்டு போய் புத்திரேண பிதிருமான் இப்படி ஆக்கிக்கிறான் பகவான். நம்ம பேயாழ்வார் சொல்கிறார், மகன் ஒருவர்க்கு அல்லாத மாமேனி மாயன் மகனாம். மகன் ஒருவருக்கும் அல்லாதவன் பகவான். ஏன்னா பகவானுக்கு தகப்பனார் ஆறு, தாயார் ஆறுன்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? அவனுக்கு தகப்பனார் தாயார்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்ணுறான்? மகனாம். தான் போய் ஒருத்தனுக்கு மகனாக பிறக்கிறான். வால்மீகி ராமாயணத்தில் கூட என்ன சொல்லியிருக்குன்னா, பூலோகத்தில் வந்து அவதரிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டானான் பகவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணினான்னா, பிதரம் ரோச்சயாமாசா, யாரை பிதாவாக ஆக்கலான்னு யோஜனை பண்ணினான்ற. சரி, கடைசியில் தசரதரை கற்பித்தான், இவரே தகப்பனாராக இருக்கட்டும் அப்படின்னு அவரை சொல்லிவிட்டோம். அவர் தகப்பனார் ஆகிட்டார். இதெல்லாம் எத்தை காட்டுகிறது என்னால் உண்மையிலே அவர்கள் தகப்பனார்கள் அல்ல, ஆனால் அந்த அவதாரத்தில் அவர் தகப்பனார், அவ்வளோ. அதைத்தான் இங்கே நாயகனாய் நின்ற நந்தகோபன், நாயகன் ஆய் நின்ற நந்தகோபன் சொல்கிறான். நாயகன் அல்லாதவனை போய் நாயகனாக பகவான் ஆக்கி வைக்கிறான். என்ன காரணம் என்னால் இன்னொருத்தர் கீழே கட்டுப்பட்டு இருக்கணும்னு அவனுக்கு ஆசை. தானே எஜமானனாக இருந்து பரமபதத்திலே செங்கோல் செலுத்தின அந்த நிலைமை வீற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்கு ஆளும் அம்மான் என் இருக்கிற நிலைமை அவருக்கு என்ன ஆகிடுறதா? போர் அடித்து போகிறது. வேண்டாண்ணா, யார் கீழையாவது கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம் அப்படின்னு தோணி போகிறதும். இதுதான் சௌலபியம்னு சொல்கிறேன். எளிமை குணம் இருக்கிறது, அதை இப்படி சொல்கிற சௌலபியம் அப்படின்னு சொல்கிறான். அந்த சௌலபியத்தின் காரணமாக என்ன பண்ணுகிறான் பகவான் என்னால் தன்னை இன்னொருத்தருக்கு கீழே ஆக்கி கொள்ளுகிறான். நாயகன்னா அவர் தான் நந்தகோபர். எத்தனை சொல்லணும் தெரியுமா அவரை பற்றி? கண்ணனிடத்தில் அவருக்கு ரொம்ப பரிவு காரணமாக அவனை நன்னா மிரட்டி வச்சிருப்பார் நந்தகோபர். கண்ணனுக்கே நந்தகோபர்னால் ரொம்ப பயம். கீழே பார்த்தோம், முதல் பாசுரத்திலே என்ன சொல்கிறார்? நந்தகோபன் குமரன் யசோதை இளம் சிங்கம். யசோதையின் இடத்துல சிங்கம் போல என்ன வேணால் லூட்டி அடிப்பான். ஆனால் நந்தகோபுர இடத்துல அப்படி இல்லை, பயந்து நடுங்குவானான் கண்ணன். சொல்கிறான், யசோதை கண்ணனை மிரட்டணும்னா என்ன சொல்லுவா? உன் தாப்பனார் இடத்துல சொல்லிவிடுவேன்னு போல. உடனே அடங்கி விடுவான் கண்ணன். இப்படியெல்லாம் சொல்கிறார். உந்தமடிகள் முனிவர் உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திடமோதவுங்கில்லேன். அடே, உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல, ஆனால் உங்கள் தாப்பனாருக்கு தெரிஞ்சால் அவர் உன்னை கோபித்து கொள்ளுவர் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அடங்கி விடுவான் கண்ணன். ஒரு இடத்துல சாயங்காலத்து வேலை நின்றுட்டுருக்கான் கண்ணன். நடு வீதியில் நார்ச்சந்தியில் நின்று விளையாடுறான். இந்த நார்ச்சந்தியில் நின்று விளையாடக்கூடாது, அந்தியம் போதிலேன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த சமயத்தில் அந்த
துர்தேவதைகளெல்லாம் கூட அங்கே வருமா. அதனால் அந்த மாதிரி விளக்கு வைக்கிற சமயத்தில் அப்படி தெருவில் நின்று விளையாடக்கூடாதுன்னு அதெல்லாம் ஒரு காலத்தில். இதெல்லாம் இப்போ என்னத்தை சொல்கிறது, எங்கே முதல்ல நார்ச்சந்தியே காணும் இல்லையா, எங்கேயானா 1-2 இடத்துல இருக்கும், அங்கே போய் விளையாடுற மாதிரி இடமே இல்லை, இப்போது எல்லாம் போயிடுது. அப்போ சொல்கிறா என்ன, பொய்ப்பாடுடையனின் தந்தையன் தாழ்த்தான் பொறுத்திரல் கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கன் திருதி. அடே கண்ணா, போய் பாடுடையனின் தந்தை, உன்னுடைய தாப்பனார் நந்தகோபர் இருக்காரு, அவர் என்னன்னா ஊருக்கு தலைவர் இல்லையா, அதனால் நிறைய காரியம் இருக்குது. எங்கேயோ வெளியில் போயிருக்கார். என்ன சொல்கிறது, அவர் ஒரு என்ன பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாதிரின்னு வச்சுங்களேன், ஏதோ எலெக்ஷன்லாம் நடக்கிறதுன்றாள், அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவர் தலைவராக இருக்கார். அதனால் அவருக்கு நிறைய காரியங்கள். போய் பாடுடையனின் தந்தை அவன் தாழ்த்தான், தாழ்த்தான் என்னால் தாமதித்தான், இன்னும் வீட்டுக்கு வரல. ஆனால் நீ என்ன காப்பாருமில்லை கடல் வண்ணா, உன்னை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் இல்லையடா ஆற்றுல, தனியே போ எங்கும் திருதி, நீ தனியாக போய் தெருவிலெல்லாம் நிற்கறிய. கஞ்சன் கடியன், கம்சனோ ரொம்ப பொல்லாதவன், அசுரர்களுக்கு மேலே அசுரராக அனுப்பிச்சுட்டே இருக்கானே, அப்படி இருக்கிற பொழுது நீ போய் தெருவில் நிற்கிறியே, உன்னை காப்பாற்ற வேண்டிய நந்தகோபர் இல்லையே, இன்னும் வரலையே, நீ அவர் இல்லைன்றது தெரிஞ்சுட்டு ஆற்று உள்ள அடங்கி கிடக்க வேண்டாமா, தெருவில் போய் தெரியுறியேன்ற. யார் யசோதை சொல்கிறதாக பெரியாழ்வார் பாசுரம். யோஜனை பண்ணி பாருங்கள், இவனை காப்பாரும் இல்லைன்னு யார் யசோதை பார்த்து சொல்கிறா, பகவானை பார்த்து சொல்கிற. உண்மையிலே பார்த்தால் பகவான் காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான் என்று உலகங்களையெல்லாம் காக்கிறவனாருனா கண்ணன். ஆனால் இப்பொழுது யசோதை பரிவின் காரணமாக என்ன சொல்கிறா, இந்த கண்ணனை காப்பாற்றுற நந்தகோபர் இல்லையேன்று. எவ்வளோ பெருமை பாருங்கள் நந்தகோபருக்கு. அதனால தான் அவரை நாயகனாய் நின்ற நந்தகோபன், எவ்வளோ பெரிய பெருமை அவருக்கு, நந்தகோபருக்கு.